வெல்கம் டு செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ்ல வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில்களை தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை, கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூகை கூவும் இருக்கு. கூகை வந்து என்ன பண்ணாது, கூவாது. ஸோ எதுதான் கூவும், குயில் தான் வந்து என்ன பண்ணும், கூவும். அப்புறம் கூகை குழுவும் கொடுத்துருக்கு, அதுவும் என்னது தப்பு தான். எதுதான் குழுவும் பாத்தீங்கன்னா புறா தான் என்ன பண்ணும், குழுவும். அப்புறம் வந்து கூகை குளரும் கிடக்கு, இது வந்து என்னது கரெக்டான பதில் தான். அடுத்து கூகை அலறும் இருக்கு, எதுதான் அலறும், ஆந்தை தான் அலறும். அப்போ நமக்கு சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூகை குளரும். அதாவது மரபு பிழை அற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகை குளரும். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து என்னது நமக்கு சரியான பதில். அப்புறம் வந்து மன்னனும் மாசற்ற கற்றோனும் சாத்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதிரை, விடை தெரியவில்லை. இந்த இது எல்லாமே எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, யார் எழுதுனது, ஆத்திச்சூடி எழுதுனது யாரு, ஔவையார். இந்த கொன்றை வேந்தன் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, இத எல்லாமே எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார். ஓகேவா? ஆத்திச்சூடியில என்ன கொடுத்துருக்காங்க, நீதிநெறி, நம்ம எப்படி வந்து நீதிமணியில நடக்கணும் அதெல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து கொன்றை வேந்தன் யாரை பத்தி பாடியிருப்பாங்கன்னா, கொன்றை பூ மாலை அணிந்த ஒரு வேந்தனை பத்தி பாடுறதா இருந்தது கொன்றை வேந்தன். நல்வழி அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம எப்படியெல்லாம் நல்வழியில நடக்கணும் அப்படின்றத என்னது இந்த நல்வழி அந்த நூல்ல வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் வந்து மூதுரை அப்படின்னு சொன்னா முதுமொழி, முதுமையான பழமொழி, அதான் முதுமொழி. அப்போ இந்த மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அதாவது மன்னனையும் கற்றோனையும் வந்து நம்ம வந்து என்னது சீர்தூக்கி, அதாவது ஒரு தராசுல வந்து ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தோம், அளந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மன்னனை விட யார் தான் பெரியவங்க பாத்தீங்கன்னா கற்றோன் தான் யாரு பெரியவங்க. ஏன்னா வந்து மன்னனுக்கு வந்து தன் நாட்டுல மட்டும்தான் என்ன கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும். ஆனா கற்றோருக்கு வந்து என்னது எங்க போனாலுமே சிறப்பு கிடைக்கும். அப்ப ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கும்போது யார் தான் பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்றவர் தான் யாரு பெரியவர். அப்போ இது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா மூதிரை நூல்ல தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதற்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மூதுரை. அப்புறம் வந்து முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பூங்கொடி, நீலமேகம், வீரகாவியம், காவிய பாவை, விடை தெரியவில்லை. இந்த பூங்கொடி யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா முடியரசு தான் எழுதியிருப்பாங்க. இது ஒரு காவியம், இது ஒரு காவியம். இதுக்கு வந்து 1966 வந்து தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. அப்புறம் வந்து நீலமேகம், இது வந்து முடியரசன் வந்து இயற்றவில்லை. வீரகாவியம், இதை யார் தான் இயற்றினான்னு பாத்தீங்கன்னா முடியரசன் தான் இயற்றினாரு. இதுக்கும் வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காவியம் தான். 1973 வந்து தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. அரசின் பரிசு கிடைத்தது. அப்புறம் வந்து காவிய பாவை, இதுவும் யாருக்கு நூல் தான் பாத்தீங்கன்னா முடியரசன். இது வந்து ஒரு கவிதை, கவிதை தொகுப்பு. அப்போ இதுல வந்து முடியரசன் வந்து இயற்றாத நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து முடியரசன் இயற்றின நூல் தான். இதுல வந்து முடியரசன் இயற்றாத நூல் பாத்தீங்கன்னா நீலமேகம். ஆப்ஷன் பி தான் என்னது சரியான பதில். அப்புறம் வந்து தண்டளிர்
பதம். இதை வந்து நம்ம சரியாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தன் கூட்டல் அழிர் கூட்டல் பதம், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம், தண்டளிர் கூட்டல் பதம். இதுல வந்து நமக்கு என்ன தண்டளிர் பதம். அப்போ இதுல வந்து எது சரியான பதில்னு பாத்தீங்கன்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். ஏன்னா வந்து ஈறுபோதல் விதிப்படி அதுல வந்து என்ன வரும், மை விகுதி வரும். அடுத்து இதுல புதுசா ஒரு எழுத்து தோன்றி நமக்கு என்னதான் வரும், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். இதுதான் எனது சரியான பதில். அடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு. பிறந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பிறந்த ஆங்கிலேயரை எதிர்த்து வேலு நாச்சியார் வந்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு. பிறந்த ஆண்டு எப்போன்னு பாத்தீங்கன்னா கிபி 1730. இதுதான் இருந்தது சரியான பதில். தனிக்குறளை அடுத்து எந்த ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ரகரம். அதாவது லகரம் கொடுத்திருக்காங்க, எகரம் கொடுத்திருக்காங்க, ரகரம் கொடுத்திருக்காங்க, வகரம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து தனிக்குறளை அடுத்து ரகரம் வந்துச்சுன்னா அது என்னது, பிறமொழி சொல். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா காலம் காட்டும் இடைவெளியும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெரிநிலை பெயரச்சம், நெக்ஸ்ட் வினை தொகை கொடுத்திருக்காங்க, அடுத்து குறிப்பு பெயரச்சம், வினையச்சம், விடை தெரியவில்லை. தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காலம் செயல் இரண்டையுமே என்ன பண்ணும், வெளிப்படையாக காட்டும். காலம் செயல் வந்து இரண்டையுமே என்ன பண்ணும், வெளிப்படையா காட்டும். வினைத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி என்ன பண்ணும், மறைந்து வரும். அப்ப இதுதான் அது வினைத்தொகை. நெக்ஸ்ட் வந்து குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொன்னா பண்பை மட்டும் உணர்த்தி காலத்தை என்ன பண்ணும்னா குறிப்பாக உணர்த்தும். காலத்தை என்ன பண்ணும், குறிப்பாக உணர்த்தும். காலத்தை குறிப்பாக உணர்த்தும். அடுத்து வினையச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் என்ன பண்ணும், வினையச்சம் சொல்லுவாங்க. ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சத்தை என்ன சொல்லுவோம், வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். என்னது, வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகை. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான பதில். நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு தருக. ஐயர் புகை, 6ஆம் வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, விடை தெரியவில்லை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இதுக்கு சரியான பதில் எப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா வந்து வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை உண்டு, 8 உண்டு. ஃபர்ஸ்ட் வேற்றுமை என்னது, கிடையாது, எழுவாய் வேற்றுமை. அப்புறம் கடைசி வேற்றுமை என்னது, வெளி வேற்றுமை. அப்போ ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிடையாது, அதை என்ன சொல்லுவோம், எழுவாய்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இதை வந்து என்ன சொல்லுவோம், விழின்னு சொல்லுவோம் லாஸ்ட் வேற்றுமை. அப்போ இதுல 6ஆம் வேற்றுமை பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6 அது வருது. அப்ப நம்ம இது என்னது, அகிலின் புகை, அகிலின் அது புகை அப்படின்னு நம்ம என்னது அதுல உருமா உருபெருது மறைந்து வருது. அப்ப இதுல இருக்கிறது என்னன்னு தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. சரியான பதில் எதுதான், ஆப்ஷன் ஏ. ஓகேவா. அடுத்து வந்து மா ஓரடுக்கு ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மானாலே நமக்கு என்ன தெரியும், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பெரிய, சிறிய, குறைய, நிரம்ப, விடை தெரியவில்லை. அப்போ மா என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் இதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெரிய. அப்போ இதுக்கான சரியான பதில் இதுதான், ஆப்ஷன் ஏ. அடுத்து பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு விரும்பியவர்கள்.
யாரு கொடுத்திருக்காங்க? ஆழ்வார்கள் கொடுத்திருக்காங்க. சித்தர்கள், அப்புறம் நாயன்மார்கள், புலவர்கள். விடை தெரியவில்லை. ஆழ்வார்கள்ல எத்தனை பேர் உண்டு? 12 ஆழ்வார்கள் உண்டு. இவங்க எதை பத்தி பாடிப்பாங்க? வைணவ சமயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. வைணவ சமயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து சித்தர்கள். சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே என்னது மருத்துவம், அப்புறம் வந்து அறிவு, எல்லாத்துலயுமே வந்து அறிவு நிரம்பி இருந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள், அறிவு நிரம்பியவர்கள். அப்புறம் நாயன்மார்கள்ல மொத்தம் எத்தனை பேர் உண்டுன்னா 63 நாயன்மார்கள் உண்டு. அதுல 3 நாயன்மார்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண் நாயன்மார்கள். 3 நாயன்மார்கள் பெண்ணு. புலவர்கள்னா யாரு? புலவர்கள் யாரு? முன்னாடி காலத்துல வந்து என்னது நிறைய நூல்களை ஏற்றிருப்பாங்க. அப்புறம் வந்து யாரு அரசனை பத்தி எல்லாம் என்னது புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அவங்கதான் யாரு? புலவர்கள், புகழ்ந்து பாடுபவர்கள். அப்போ இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சித்தர்கள். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து கூற்று 1 ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்கள்ல கிடையாது. ஓகேவா? 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் வந்த அப்புறம் தான் எது இந்த ஏறெழுபது வந்துச்சு. இந்த ஏறெழுபதை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கம்பர் தான். இது வந்து சரிதான். இந்த ஏறெழுபதுல கம்பர் எதை பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா உழவின் மேன்மையை பத்தி என்ன பண்ணியிருப்பாரு? பாடியிருப்பாரு. ஓகேவா? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூற்று 1 வந்து என்னது தவறு. ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று என்னதுன்னா தவறு. கூற்று 2 மட்டும்தான் இருந்து சரி. அப்போ ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் என்னது சரியான பதில். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் வந்து பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் நம்ம என்ன சொல்லுவோம்? உடுமலை நாராயண கவி. இது சரி. அடுத்து உவமை கவிஞர். உவமை கவிஞர்னா நம்ம யார சொல்லுவோம்? சுரதா. அப்ப இங்க இருந்து கொடுத்திருக்காங்க பெரும் சித்திரனான்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னது தவறு. அடுத்து காந்திய கவிஞர். காந்திய கவிஞர்னு யார் சொல்லுவோம்? நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார சொல்லுவோம். அப்போ இது என்னது சரி. நெக்ஸ்ட் வந்து புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் யார் சொல்லுவோம்? பாரதிதாசன் சொல்லுவோம். ஆனா இங்க யார கொடுத்திருக்காங்க? தாரா பாரதி. அப்ப வந்து இது என்னது தவறு. அப்ப இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதுதான் கரெக்ட்? 1 மற்றும் 3 சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது சரியான பதில். அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வந்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? இது இங்கிலாந்து கொடுத்திருக்காங்க. சீனா, குருஷியா, அமெரிக்கா. விடை தெரியவில்லை. இதுல வந்து இங்கிலாந்துல வந்து திருக்குறளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பைபிளுக்கு கூட என்ன பண்ணிருப்பாங்க? காட்சி சாலையில வச்சிருப்பாங்க. இது இங்கிலாந்துல வந்து திருக்குறளை வந்து பைபிளுக்கு கூட என்ன பண்ணிருப்பாங்க? காட்சி சாலையில மக்கள் பாக்குறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. ஆனா இங்க உருஷியா நாடுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. இப்ப இருக்கிற ரஷ்யா தான் உருஷியா. இதுல வந்தோம்னா இதோட தலைநகர் எதுன்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோ. மாஸ்கோல இருக்கிற இந்த கிரெம்லின் மாளிகை வந்து எங்கதான் இருக்குன்னா மாஸ்கோல இருக்குது. இதுல வந்து ஒரு சுரங்க ஒரு அறையில தான் எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா திருக்குறளை வந்து வச்சு பாதுகாக்கிறாங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இதாட்டு என்னது இந்த திருக்குறளை வச்சு பாதுகாத்துட்டு வருது. எந்த நாடு? உருஷிய நாடு. அப்ப இதுக்கான சரியான பதில் இருந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காளிதாசன். காளிதாசன். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எதை சிறுபஞ்சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சிறு வழுதுணை, சிறு மல்லி, பெருமல்லி,
அப்புறம் நெரிஞ்சி, கண்டம் கத்தரி இதெல்லாம் வந்து சேர்ந்ததுதான். இந்த 5 சேர்ந்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா என்னது சிறு பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 5 சேர்ந்தது மக்களுடைய உடல் பிணியை வந்து என்ன பண்ணும் தீர்க்கும். அது மாதிரி இந்த சிறுபஞ்சம் மூலம் அந்த நூல் சொல்லியிருக்கிற 5 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 கருத்துக்கள் வந்து என்னது மக்களுக்கு வந்து எனது நல் வழிகளை காட்டுறதா இருக்கு. அதாவது மக்களுடைய எனது அறிவு வளர்வதற்கான அந்த கருத்துக்களா இருக்கும். நல்ல வழியில நடக்க வேண்டிய கருத்துக்களா இருக்கும். அப்போ சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் கேட்டிருக்காங்க. அவர் எந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சமண சமயம். இந்த காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சமண சமயத்தை சார்ந்தவன். ஆப்ஷன் பி தான் எனது சரியான பதில். நெக்ஸ்ட் வந்து உற்றறிதல், சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் வந்து எவ்வுயிர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாவே என்னது 5 இதுதான் இருக்குது. எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் பிளஸ் காணல் கேட்டல் இதெல்லாமே நமக்கு இருக்கிற உணவு. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிப்பி நத்தை இது உங்களுக்கு 2 இதுதான் இருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா உற்றறிதலும் சுவைத்தலும் தான் இருக்கும். உற்றறிதல் சுவைத்தல். இந்த கரையான் எறும்பு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 இருக்கும். உற்றறிதல் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இந்த 3 இருக்கும். பறவை விலங்கு இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 இருக்கும். இதோட 3ஓட கூட்டி இன்னொன்னு என்ன வரும்னா காணல் கேட்டல் இப்படி 5 இது இருக்கும். கேட்டல். நத்தை நண்டு நத்தைன்னா நம்ம பார்த்தோம் இதுதான் இருக்கு. எத்தனைதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். நத்தைக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இப்படி இருக்கும். அப்போ உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இது எந்த உயிர்களுக்குரியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கரையான் எறும்பு இவங்களுக்கு தான் என்னது 3. அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி.